இங்கே பாருங்கள், நான் மீன் வாங்கிட்டு வந்தேன். அந்த மீன் கழுவும்போது கையை குத்துச்சா, என்னடா இது மீன் முள்ளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அலசிட்டு பார்த்தோம்னா, இப்படி அந்த மீன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி இருந்ததுங்க, 2 ஊசி. ஆனால் அதனுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல அந்த மருந்து வர்றதுக்கு, அந்த மாதிரி இதில் இருக்குது. ஒரு வேளை மீனுக்கு இந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுற அந்த மாதிரி ஊசியை உடஞ்சி போனோன்னே அப்படியே விட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியலை. பார்த்துக்கோங்க, மீன் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் செய்யுங்க. இதெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு வேளை அதை நல்லா இது பண்ணாமல் அப்படியே நம்ம முழுங்கியிருந்தோம்னா நம்ம உடலுக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் அது என்னது ரத்தம் என்ன செய்யும், அப்படியே நழுவிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இப்படி கேட்ச் பண்ணி அதெல்லாம் எடுக்க முடியாது. ப்ளட்டுக்குள்ளே போச்சுன்னா ப்ளட் சர்க்குலேஷன் ஆக 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 அந்த ப்ளட்டு எங்கெல்லாம் போகுதோ அங்கே எல்லாம் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே. பாருங்கள், இது ஒரு சின்ன ஒரு இது எவ்வளோ பெரிய விபரீதத்தை உண்டாக்கும். நல்ல வேளை நாங்கள் பார்த்ததுனால இந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் அந்த மாதிரி எதுவும் அறியாமல் நீங்கள் எதுவும் செஞ்சீங்கன்னா உடலுக்கு ஏதாவது கேடு விளைவிக்கும். அதனால் மீன் வாங்கினீங்கன்னா நீங்கள் பார்த்து செய்யுங்க. சரிங்களா? ஓகே. குழந்தைங்களுடைய நலனும் இதில் முக்கியம். சரிங்களா? குழந்தைங்க எதாவது சொன்னால் முள் தான் பேசாமல் சாப்பிடு அப்படின்னலாம் நீங்கள் மிரட்டாதீங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். அப்படின்னா தான் தெரியும். இந்த மாதிரி ஏதாவது இருந்து நம்மளுடைய உடலுக்கு ஏதாவது கேடு விளைவிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. மீன் சாப்பிட்ற ஆசையே நமக்கு போயிருங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லோரும்.